அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே ரெடியாயிருங்க. இன்றைய நாட்கள் முக்கியமான நாட்கள். பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பல்வேறு புதிய அறிவிப்புகள், மகிழ்ச்சி தரும் செய்திகள் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர். அதன்படி என்ன புதிய மாற்றங்கள், என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றியும் பொங்கல் பரிசு தொகுப்பு பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் விலை மலிவாகவும் இலவசமாகவும் மற்றும் ரொக்க பணமும் வழங்கப்படுவது வழக்கமாக உள்ளது. அதன் அடிப்படையில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பண்டிகை முன்னிட்டு 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 9ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை பொங்கல் பரிசு தொகுப்பு பெற்றுக்கொள்ளலாம் என தற்போது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்கப்பட்டனர். அதன் அடிப்படையில் ஜனவரி மாதம் 3ஆம் தேதி முதல் அவரவர் வீடுகளுக்கு நேரடியாக சென்று ரேஷன் கடை ஊழியர்கள் டோக்கன்கள் விநியோகம் செய்யப்பட்டாங்க. தற்போது டோக்கன்கள் பெறாத நபர்கள் ரேஷன் கடைகளுக்கு நேரடியாக சென்று டோக்கன்களை பெற்றுக்கொள்ளாமல் அறிவிக்கப்பட்டாங்க. அதே போன்று பொங்கல் பரிசு தொகுப்பு ஜனவரி மாதம் 14ஆம் தேதி வரை பெறாத நபர்கள் பொங்கல் பிறகு மீண்டும் பெற்றுக்கொள்ளாமல் தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டாங்க. இப்போ ரீசண்டாக ரேஷன் கடை ஊழியர்கள் மற்றும் அவர்களுக்கு கூட வேலை செய்ய நபர்களுக்கும் ஊக்கத்தொகை வழங்குவதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதன் ஒரு பகுதியாக ரேஷன் கடை ஊழியர்கள் மற்றும் அவர்களுக்கான ஊக்கத்தொகை வழங்கப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். விற்பனையாளர் மற்றும் ஊழியர்களுக்கு ஊக்கத்தொகை அவர்கள் பணியில் கையாளும் ஒவ்வொரு குடும்ப அட்டைகளுக்கு 50 காசு ஊக்கத்தொகை வழங்க கூட்டுறவுத்துறை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி முதல் அனைத்து ரேஷன் கடைகளும் டோக்கன்கள் வாயிலாக அனைவருக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பாக 1 கிலோ பச்சரிசி, 1 முழுகடை கரும்பு மற்றும் 1 கிலோ சர்க்கரை, வேஷ்டி சலை உள்ளிட்ட பொருட்கள் அனைத்தும் வழங்கப்படும் அறிவிக்கப்பட்டனர். நாளை அதாவது ஜனவரி மாதம் 10ஆம் தேதி அவரவர் வங்கி கணக்கில் ரூபாய் 1000 வரவு வைக்கப்பட்டன தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் 1000 அவரவர் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக யாரெல்லாம் இந்த மகளிர் உரிமை தொகை பெறாத நபர்களோ அவர்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாதம் முதல் அவர்களுக்கு வங்கி கணக்கிலும் ரூபாய் 1000 வரவு வைக்கப்பட்டன. தற்போது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். அதன்படி வரக்கூடிய நாட்களில் மீண்டும் ஒரு புதிய மாற்றங்கள் ஏற்படலாம் என தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.